Hi students, welcome to Even Mathematics. இன்னைக்கு நம்ம 12th Maths Chapter 1 Exercise 1.3ல first sum solve பண்ணிட்டு இருக்கோம். So first sum என்னன்னா solve the following system of linear equation by matrix inversion method. So matrix inversion methodனா என்னங்கிறத நான் டீடைலா போன வீடியோல சொல்லியிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம third sum solve பண்ண போகிறோம். third sum என்னன்னா 3 set of linear equation, அதாவது equation 1, 2, 3. So system of linear equations கொடுத்துருக்காங்க. இப்போ மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் படி சால்வ் பண்ணுறோன்னா ஃபர்ஸ்ட் கிவன் மேட்ரிக்ஸை நம்ம AX equal to B given set of linear equations-ஐ AX equal to B ஃபார்மில் எழுதிக்கணும். ஏங்கிறது கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ், எக்ஸ்ங்கிறது வேரியபிள் மேட்ரிக்ஸ், பிங்கிறது கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ். இப்போ ஏங்கிறது ஒவ்வொரு வேரியபிளுக்கு முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட். ஸோ அந்த கோஎஃபிஷியன்ட் எழுதிக்கலாம். 2, எக்ஸுக்கு முன்னாடி 2 இருக்குது, ஒய்க்கு முன்னாடி 3, இசட்க்கு முன்னாடி -1, எக்ஸ்க்கு முன்னாடி 1, ஒய்க்கு முன்னாடி 1, இசட்க்கு முன்னாடி 1, எக்ஸுக்கு முன்னாடி 3, ஒய்க்கு முன்னாடி -1, இசட்க்கு முன்னாடி -1. ஸோ இதுதான் மேட்ரிக்ஸ் ஏ. நெக்ஸ்ட்டு இங்கே எக்ஸுங்கிறது வேரியபிள் மேட்ரிக்ஸ். இங்கே 3 வேரியபிள் இருக்குது, எக்ஸ், ஒய், இசட். அதை தான் எழுதி போகிறோம். எக்ஸ், ஒய், இசட். இதுதான் கேபிட்டல் எக்ஸ், which is equal to கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ் பிங்கிறது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற கான்ஸ்டன்ட் வேல்யூ 9, 9, -1. அதை தான் இங்கே எழுதுகிறோம். 9, 9, -1. இது பி. நமக்கு இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி. ஃபர்ஸ்ட்டு இந்த மேட்ரிக்ஸ் ஏக்கு நம்ம ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கண்டுபிடிச்ச ஆன்சரோட இந்த பிங்கிற மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு தேவையான எக்ஸ் கிடச்சிடும். இப்போ நம்ம ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நம்ம ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு 2 இன்ட்டு இந்த ரோ விட்டுருவோம், இந்த காலம் விட்டுருவோம். 1 இன்ட்டு -1, -1, -1 இன்ட்டு -1, -1, அதாவது +1. நெக்ஸ்ட்டு -3, இந்த ரோ விட்டுருவோம், இந்த காலம் விட்டுருவோம். 1 இன்ட்டு -1, -1, -3 இன்ட்டு 1, 3, -1, இந்த ரோ விட்டுருவோம், இந்த காலம் விட்டுருவோம். 1 இன்ட்டு -1, -1, -3 இன்ட்டு 1, 3. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். -1 + 1 0 ஆயிரும். ஸோ 2 இன்ட்டு 0 0, -3 இன்ட்டு -1 -3 -4, -1, -1, -3, -4. So -3 into -4, 12, -1 into -4 plus 4, which is equal to 16, not equal to 0. Therefore A inverse exists. So A inverse exist ஆகுதுன்னா இப்போ நம்ம ஃபர்தராக A inverse கண்டுபிடிக்க ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ A inverse ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையானது adjoint A. adjoint A ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நமக்கு ஏ மேட்ரிக்ஸ் என்னன்னு தெரியும். ஏ வந்து 2, 3, -1, 1, 1, 1, 3, -1, -1. ஸோ இதுலேருந்து நம்ம கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் எழுதி அட்ஜாயிண்ட் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். நம்ம அதை எக்ஸசைஸ் 1.1லே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது ரொம்பவே ஈஸி, நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ அட்ஜாயிண்ட் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு இப்போது நம்ம வந்து மைனர் தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இங்கே எழுத வேண்டிய மைனர் மேட்ரிக்ஸ் இந்த ரோ விட்டுருவோம், இந்த காலம் விட்டுருவோம், இதை மட்டும் எழுதுவோம். ஸோ டிட்டர்மினன்ட் 1, 1, -1, -1. அதே மாதிரி இதை ரோ விட்டுருவோம், இந்த காலம் விட்டுருவோம். 1, 1, 3, -1, 1, 1, 3, -1. நெக்ஸ்ட்டு இந்த ரோ விட்டுருவோம், இந்த காலம் விட்டுருவோம். 1, 1, 3, -1. அதே மாதிரி நெக்ஸ்ட் டேர்ம், இந்த டேர்முக்கு இந்த பொசிஷனில் இருக்குது. அப்போ இந்த ரோ விட்டுறணும், இந்த காலம் விட்டுறணும். டிட்டர்மினன்ட் 3, -1, -1, -1. நெக்ஸ்ட்டு இந்த காலம், இந்த ரோ விட்டுருவோம், இந்த காலம் விட்டுருவோம். 2, -1, 3, -1. நெக்ஸ்ட்டு இந்த ரோ, இந்த காலம் விட்டுட்டா நமக்கு கிடைக்கிற மைனர் மேட்ரிக்ஸ் 2, 3, 3, -1. நெக்ஸ்ட்டு இந்த ரோ விட்டுறணும், இந்த காலம் விட்டுறணும். 3, -1, 1, 1, 3, -1, 1, 1. நெக்ஸ்ட்டு இந்த ரோ விட்டுருவோம், இந்த காலம் விட்டுருவோம். நமக்கு 2, -1,
1 1. நெக்ஸ்ட்டு இந்த ரோ விட்டுருவோம், இந்த காலம் விட்டுருவோம். 2 1 1 1 மைனர் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். 2 1 2 3 1 1 சாரி 2 3 1 1. இப்போ நம்ம கோஎஃபிஷியன்ட் சைன் போடணும். இப்போ என்ன வரும்? ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ். இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். சிம்பிளிஃபை எப்படி பண்ணுவோம்? 1 into minus 1 வரும். minus 1 into 1 minus 1, இங்கே ஒரு மைனஸ் வரும். ஸோ ப்ளஸ் 1. அதே மாதிரி இப்போ இங்கே பண்ணோன்னா 1 into minus 1 minus 1, 1 into 3 3 minus 3. இங்கே முன்னாடி ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ அதுவும் வரும். நெக்ஸ்ட் இங்கே 1 into minus 1 minus 1 minus 1 into 3 3. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ நம்ம எழுதியிருக்க கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ்க்கு ஒவ்வொரு மைனர் மேட்ரிக்ஸ்க்கும் டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அப்போ எப்படி வரும்? இப்போ இதை ஃபர்தராக நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ இங்கே என்ன வரும்? இங்கே 0 ஆயிரும். இங்கே minus 1 minus 3 minus 4 minus into minus plus 4 minus 1 minus 3 minus 4 minus 3 minus 1 minus 4, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ plus 4 minus 2 plus 3 plus 1 minus 2 minus 9 minus 11, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, plus 11 3 plus 1 4 2 plus 1 3, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, minus 3 2 minus 3 minus 1 the whole transpose. இப்போ நமக்கு இந்த மேட்ரிக்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த மேட்ரிக்ஸ்க்கு நம்ம டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்ணணும். டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரணும்? ரோவை காலமாக எழுதணும். ஒவ்வொரு ரோ மேட்ரிக்ஸும் காலம் மேட்ரிக்ஸாக எழுத போகிறோம். ஸோ 0 4 minus 4 4 1 11 ரோவை செகண்ட் காலம் எழுதிக்கலாம். 4 1 11 4 minus 3 minus 1 காலம் எழுதிக்கிட்டா 4 minus 3 minus 1. ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற adjoint A. இப்போ இதில் நம்ம A இன்வர்ஸ் எழுதிடலாம். ஸோ A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by determinant A adjoint A. 1 by determinant A வேல்யூ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? 16. adjoint A இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிற இந்த மேட்ரிக்ஸ் இங்கே எழுதிக்கலாம். 0 4 4 4 1 minus 3 minus 4 11 minus 1. நமக்கு A இன்வர்ஸ் வேணும். A இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த மேட்ரிக்ஸையும் பியையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம அதுதான் பண்ணுறோம். வாங்க பார்க்கலாம். x ஈக்குவல் டு A இன்வர்ஸ் B. நம்ம A இன்வர்ஸ் எழுதிட்டோம், இங்கே B எழுதிட்டோம். இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். 1 by 16 அப்படி இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த மேட்ரிக்ஸையும் இந்த மேட்ரிக்ஸையும் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ நம்ம இந்த காலமை ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ நமக்கு ஒரு டேர்ம் கிடைக்கும். அது மாதிரி செகண்ட் ரோவை இந்த காலமோட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு செகண்ட் வேல்யூ கிடைக்கும். தேர்ட் ரோ இந்த காலம் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு தேர்ட் வேல்யூ கிடைக்கும். இப்போ நம்ம ஒவ்வொன்றா பண்ணலாம். 0 into 9 0 plus 4 into 9 36 4 into minus 1 minus 4. Next 4 into 9 36 plus 1 into 9 plus 9 minus 3 into minus 1 plus 3. Next minus 4 into 9 minus 36 11 into 9 plus 99 minus 1 into minus 1 plus 1. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 by 16. இங்கே இது எல்லாத்தையும் 36 minus 4 32. இங்கே 36 plus 3 plus 9 வந்து 48. நெக்ஸ்ட்டு இங்கே 99 plus 1 100 100 minus 36 64. இந்த 1 by 6 உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். உள்ள மல்டிப்ளை பண்ணால் 32 into 1 by 16 48 into 1 by 16 64 into 1 by 16. அதாவது 32 by 16 48 by 16 64 by 16. இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 32 by 16 வந்து 2 48 by 16 3 64 by 16 4. ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய எக்ஸ் மேட்ரிக்ஸ் என்னென்னா 2 3 4. அதாவது எக்ஸ் ஸ்மால் எக்ஸ் ஈக்குவல் டு 2 ஸ்மால் y நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய y வந்து 3 z வேல்யூ 4. ஸோ எக்ஸ் ஒய் z வந்து 2 3 4. இதுதான் ஆன்சர். இப்போ இதை நம்ம வெரிஃபை பண்ணலாம். வெரிஃபிகேஷன்
ஸோ வெரிஃபை பண்ணுறது கம்பல்ஷன் கிடையாது. நம்ம வெரிஃபை பண்ணிக்கிட்டால் நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் கரெக்டாங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம பண்ணுறோம். இங்கே கிவன் மேட்ரிக்ஸ் பாருங்கள், 3 செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இருந்துச்சு. ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ பார்க்க சிம்பிளாக இருக்கிற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் எடுப்போம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 9 இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். x plus y plus z equal to 9. இப்போ இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். x வந்து 2 plus y ஓட வேல்யூ 3 plus z ஓட வேல்யூ 4 equal to 9. 4 plus 3 7, 7 plus 2 9, 9 equal to 9. நமக்கு ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண ஆன்சர் x equal to 2, y equal to 3, z equal to 4. இந்த ஆன்சர் கரெக்ட். ஸோ இதோட நம்ம சம்மை கன்க்ளூட் பண்ணிடலாம். இதோட ஃபர்ஸ்ட் சம்மில் தேர்ட் சப்டிவிஷனை நம்ம சால்வ் பண்ணிட்டோம்.